ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னாக்கா, இந்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தான் த ரிவெஞ்ச் துரந்தர் அப்படின்ற இந்தி படம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். மேஜராக பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்ட் ஹிட் அடித்தாக்கா செகண்ட் பார்ட் ஹிட் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் அதெல்லாம் மீறி செம்ம ஹிட்டாக இருக்குது போல இருக்குது. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக எல்லா ரிவ்யூவர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா மேஜராக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா மோடி ஆதரவு இருக்கிறவங்களாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மோடி ஆதரவு இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக தேவையில்லை, அவங்க எப்படின்னா சொல்லின்னு போட்டோம். ப்ளூ சட்டை மாறன் இந்த படத்தை பற்றி என்ன சொன்னார், இந்த படத்துக்கு என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அதை பார்த்துட்டு போகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னன்னாக்கா ப்ளூ சட்டை மாறன் கொடுத்த ரிவ்யூ பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னாக்கா நம்ம பேச போகிற டாப்பிக்கே வேற. அப்போ ஏன்டா ப்ளூ சட்டை மாறன் ஃபோட்டோ வச்சுருக்கிறேன்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் பாட்டு ரிவ்யூ நல்லா தான் கொடுத்துருக்கிறாரு, படமும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிவ்யூ மாறனுடைய அந்த கமெண்ட் செக்ஷனில் சில பேர் பார்த்தீங்கன்னா சில விதமாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச சில கமெண்ட்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பேசலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான கமெண்ட்ஸ் தான். என்ன கமெண்ட்ஸ்னாக்கா, அமாவாசை நீ தான் பேசுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. இது ஏன் அப்படி போட்டிருப்பாங்கனாக்கா, அவர் எப்பவுமே மேக்ஸிமம் பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுக்க மாட்டார், ரிவ்யூ கொடுக்க மாட்டார். எப்பவுமே எல்லா படத்தையும் தர மட்டத்துக்கு கலாய்ப்பார். அதை வச்சு தான் இதை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்த கமெண்ட் என்னன்னாக்கா, அவ்வளோதான் ஓகேன்னு சொன்னாலே ஹிட் ஆகிரும், நல்லா இருக்குன்னு வேற சொல்லியிருக்கிறான், 2000 கோடி அடிச்சிடும் போல, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதாவது நல்லா இருக்கும்னு சொன்னாலே இவர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஸ்டேஜில் இவர் ஸ்டைலில் பார்க்கலாம் ஓகே அப்படின்னாலே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதில் வேற நல்லா இருக்குன்னு சொன்னாக்கா எந்த அளவுக்கு ஹிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இது கைப்புள்ளுக்கே படம் பிடிச்சிருக்கு. இந்த கமெண்ட் கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குல்ல. என்னடா இது கைப்புள்ளிக்கே படம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் டிமானிட்டேஷன் பற்றி ஒரு சில கண்டென்ட்லாம் வரும் போல இருக்கு. அது ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அந்த டிமானிட்டேஷன் எப்படி வந்தது ஏது வந்தது இந்த செகண்ட் பார்ட்லேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கோசம் இந்த கமெண்ட், டிமானிட்டேஷன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே தெரிஞ்சிடும், இப்போ செகண்ட் பார்ட்டில் நீ இதை புதுசாக சொல்கிறிய அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே விடுங்க. அதுக்கு அடுத்த கமெண்ட் பாருங்க, இந்தி திரைப்படம் இந்தியாவை உண்மையாக நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும், சாரிங்க இந்தி படம் இல்லை, இந்த படம், இந்த திரைப்படம் இந்தியாவை உண்மையாக நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கண் திறக்கும் ஒரு விழிப்புணர்வு. இது நமக்கு பல முக்கியமான பாடங்களை கற்பிப்பதுடன் நம் நாட்டில் நடந்த பயங்கரவாதத்தின் இருண்ட வரலாற்றை ஆழமாக புரிய வைக்கிறது. இதை வெறும் பார்த்து மறந்து விடாதீர்கள், இதிலிருந்து கற்றுக்கொண்டு மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதாவது உண்மையான சம்பவத்தை படம் எடுத்திருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள்லாம் சேர்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. சரி ஓகே, அதுக்கோசரம் இந்தியாவினுடைய உண்மையான நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியும் அப்படிலாம் இல்லைங்க. இந்தியாவை நேசிக்கும்ன்றவங்களுக்கு தான் இந்த படம் பிடிக்கும், இந்தியாவை நேசிக்கிறவங்களுக்கும் இந்த படம் பிடிக்காம போகலாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் படம் இஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்க படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இன்னும் படம்லாம் பார்க்கல. அது இந்த முட்டி மோதிங்கன்னு இந்த வெயிலெல்லாம் போய் பார்த்துக்கலாம் இருக்க முடியாது. பார்ப்போம், பொறுமையாகவே நம்ம பார்ப்போம். அடுத்த கமெண்ட் போகலாமா? இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, கடைசி வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரியெல்லாம் மெகா பிளாக் பஸ்டர் வித் 1000 crores கலெக்ஷன் எல்லாம் வாய பிறந்தா பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் போல. அதாவது தமிழ்நாட்டில் 1000 கோடி சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் அடிக்கலையே அப்படின்னு மன வருத்தத்தில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னங்க பண்ணுறது, நல்ல கதை அம்சம், நல்ல ஹீரோ அப்படின்னு எல்லாம் நல்லா அமைஞ்சாக்கா பண்ண தான் செய்யணும். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாமே திறமையான ஆளுங்க தான். நம்ம ஆளுங்க தான் ஹிந்தி, கன்னடா, மலையாளம், தெலுங்கு எல்லாத்துலேயும் போய் கலக்குன்னு கலக்குறாங்க. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்னும் அது ஒரு மைல்கல்லாக அடிக்கவே இல்லை, என்னன்னு தெரியல. அடுத்த கமெண்ட் பார்க்கலாம்.
யோ மிலிட்ரி, என்னையா பாசிட்டிவ் ரிவ்யூ, மழை பெய்யுது. அடுத்த கமெண்ட். ஓகே, அதாவது வந்து ப்ளூ சட்டை தமிழ் தவிர மற்ற மொழி படங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்கிறார். அதாவது தமிழை தவிர மற்ற படங்களுக்கெல்லாம் மற்ற லாங்குவேஜ் படங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாகவே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த படம் நல்ல படம் தான் அவ்வளோ மோசமான படம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் நல்ல ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன இருந்தாலும் மாறும் சார், உங்கள் இந்த ஒரு படம் விமர்சை பார்த்தாலே இன்னும் எத்தனை தமிழ் பட வாழ்க்கையை போட்டு தள்ள போறீங்கன்னு தெரியல. ஆகவே இந்த ரிவ்யூ என்ற பெயரில் பாதகம் செய்வதை விட்டு விடுங்கள். அதாவது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ரிவ்யூ பண்ணுற எல்லா தமிழ் படத்தையும் வந்து மோசமாக மொக்க இதெல்லாம் சொல்லி வந்து கந்தல் பண்ணிடுறீங்க, படம் ஓட விடாமல் பண்ணிடுறீங்க. அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறதும் உண்மைதாங்க. ஏன்னா இவர் ரிவ்யூ பண்ணுறதை வச்சு ரொம்ப படம் ஓடுதுங்க, சில படம்லாம் ஓட மாட்டேங்குது. இப்போ லோ பட்ஜெட் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லிட்டாருனாக்கா, ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே அப்படி சினிமாவுக்கு போகிறவங்களாம் இவர் ரிவ்யூ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, மொக்க படத்தையும் நம்ம போய் எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணிட்டு உக்காரணும். ஏன்னா தேட்டருக்கு போகிற செலவுலாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, இப்போது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் எதுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த கமெண்ட் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். இவர் எதனா சினிமா ஃபீல்டு சம்மந்தப்பட்டவராக இருப்பார்னு நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். பரவாயில்லவா, குட் ரிவ்யூ ஃபார் யுவர் சைட் சார். வர மரியாதை. உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல அப்படின்றாப்ல. கண்டிப்பாக ரொம்ப பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருமைப்படுத்துகிற படம், இப்போ இருக்கிற ஆட்சியாளரை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரியான படங்கள் இது. அதனால் இவர்கிட்ட இருந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு இதை சொல்கிறான்னு நினைக்கிறேன். அடுத்த கமெண்ட். 10வது படித்து முடித்த பின்னாடியும் சில பேர் பெருக்கல் வாய்ப்பாடு தெரியாமல் இருப்பான். அது மாதிரி உங்களுக்கு பண மதிப்பிழப்பு பற்றி தெரியல. முதல் பாகத்திலேயே மெஷினை வச்சு பாகிஸ்தான் ரூபாய் எப்படி அடிக்கிறாங்கன்னு காட்டிட்டாங்க. இதுக்கு மேலேயே உங்களுக்கு புரியலன்னா குண்டு பருப்பு தான் வாங்கி மாட்டிக்கிங்க. அதே தாங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அதை சொல்லிடுவாங்க. அந்த பணம்லாம் மிஷினை அடிக்கிறது, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு காமிப்பாங்க. எவ்வளோ ரூபாய், அந்த 500 நோட்டு 1000 நோட்டுலாம் நம்மளுக்கு அப்போவே அந்த ஃபஸ்ட்டு பார்ட்லேயே காமிப்பாங்க அடிக்கிற விஷயத்தெல்லாம். அதை வச்சு தான் அப்போது இவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த படத்தில் அது ஒரு சீனை வச்சுருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருப்பார். இவருக்கு பிடிக்காது இல்லையா, அதனால் வந்து இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அரசு மேலே விருப்பமுள்ள அரசு மேலே இவங்களுக்குலாம் வந்து இந்த அரசு மேலே ரொம்ப விருப்பம்னு நினைக்கிறேன். அதனால தான் இவர் இப்படி திட்டுறாங்க. அடுத்த கமெண்ட். நீங்கள் எல்லாம் பாசிட்டிவ் கொடுத்துட்டீங்களா, நம்பவே முடியல. அதான் மனுஷராக இருப்போங்க. அடுத்த கமெண்ட். ஒரு சீன் குபி சிரிப்புன்னு சொல்கிற, ஆன்டி இண்டியன் மொத்த படமும் குபி சிரிப்புன்னு ஆகியிருக்கு. ஆன்டி இண்டியன் படம்னாக்கா என்னப்பா அப்படின்னு நினைக்காதீங்க. இவர் நடித்த ஒரு படம், அதான் அந்த மானிட்டேஷன் பற்றி ஒரு கிண்டலாக ஒன்று சொல்லியிருப்பார் இவர் ரிவ்யூவில். அதுதான் இவர் சொல்கிறாரு, உன் படத்தை முதல்ல சிரிப்பு வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்பவுமே தன் படைப்பு பெரிய படைப்பு தான், மற்றவங்க படைப்பு கேவலமான படைப்பு தான் அப்படின்னு தான் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. என் படைப்பு என்னதுன்னா பெருசு, மற்றவங்க அதெல்லாம் கேவலமாக அப்படின்னு நினச்சிட்றாங்க. அந்த மாதிரியான ஆள் இவர். அதுக்கு அடுத்த கமெண்ட். இவன் நல்லா இல்லை சொன்னாலே படம் நல்லா இருக்கும், இவன் நல்லா இருக்கு வேற சொல்லிட்டான், அப்புறம் செம்மையாக இருக்கும் போல். அதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு செகண்ட் கமெண்ட் இதே மாதிரி தான் வந்தது. ஓகே மக்களே, எனக்கு பிடிச்ச சில கமெண்ட்ஸ்லாம் படிச்சிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கும் சில கமெண்ட்ஸ்லாம் பிடிக்கும். வல்கரான கமெண்ட்ஸும் இருக்குது, அப்புறம் திட்டி கமெண்ட்ஸும் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இது ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி இருந்ததுனால இந்த கமெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.